சென்னை சூளைப்பள்ளம் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மீட்புக் குழுவினர் நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றனர். அது குறித்த கூடுதல் தகவல்களை அங்குள்ள செய்தியாளர் செந்தில்குமாரிடம் கேட்கலாம். செந்தில்குமார், தற்போது அந்த மக்களுக்கு தேவையான உதவி என்ன? தற்போது என்ன மாதிரியான பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன? நாம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள சூளைப்பள்ளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ மீட்பு குழு சார்பாக இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த மாதிரி நிவாரணப் பொருட்கள் வழங்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வார காலமாக யாருமே இந்த பக்கம் வரல. எல்லாம் பொதுவாக சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் சார்பில் தான் இந்த மக்களுக்கு நிவாரண உதவி வழங்கப்பட்டு வந்தது. மேலும் தற்பொழுது தான் அந்த மீட்பு குழுவினர் அந்த பொது மக்களுக்கு தேவையான அந்த உடைகளை இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம பார்க்குறோம். அதுவும் மக்கள் இப்போ நீண்ட வரிசையில் அவங்க நின்று வாங்கிட்டு இருக்காங்க. மேலும் இவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கலங்கிறதே இந்த பொதுமக்களை முக்கிய குற்றச்சாட்டாக வருகிறது. பால் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விலை ரொம்ப கூடுதல் விலைக்கு வாங்கப்படுவதாகவும் இது உங்களோட மிகவும் ஒரு வருத்தத்துடன் ஒரு குற்றச்சாட்டை எழுப்புறாங்க. இதனால் இந்த பொதுமக்களுக்கு அரசாங்கம் உடனடியாக இந்த சூளைப்பள்ளம் கிராமத்து இந்த பகுதியில் உங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கணும் என்பதே உங்களுடைய ஒரு கோரிக்கையாக உள்ளது. புதுத்தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணேசனுடன் செந்தில்குமார்.